அது போக எனக்கு ப்ரொஃபசர் தியாகராஜன் வந்து என்னை வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாரு. நம்ம வந்து லீனியர் அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் இதெல்லாம் தானே பேசிக். ஸோ இப்போ உள்ள எடுடெக் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லை லீனியர் அல்ஜிப்ராவோ வந்து அவங்க வந்து ஃபோக்கஸாக சொல்லி தர மாட்டாங்க. தமிழ் அல்காரிதம்லேயே இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட எல்லாம் வந்து ஏதாவது அல்காரிதம்ல பத்தி நம்ம கேட்டோம்னா காஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா தெரியாது அவங்களுக்கு. இந்த இடத்துல நான் என்னோட பர்சனல் திங்ஸ் நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஸோ நான் வந்து ஒரு டிரான்ஸ் உமன், திருநங்கை. ஆர் ப்ரோக்ராமிங் எனக்கு வந்து கடுப்பா வரும். ஆர் ப்ரோக்ராமிங் தான் நான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் அதை வச்சு மாறிடுச்சேன். பட் பைத்தான் இட் இஸ் லைக் ஜஸ்ட் ரீடிங் இங்கிலீஷ். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 100 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். 100 இன்டர்வியூ லைக் 1.5 years ஐ ட்ரைட். லைக் எடுடெக் பிளாட்ஃபார்ம்ல டீச் பண்றது என்னன்னா data exploration and other thing, they only teach numpy pandas. But industry என்ன practice பண்றோம்? PySpark. The 100 interviews நீ ஃபெயில் ஆனல்ல, what did you learn? How did you overcome? You are in a position where you are hiring other data scientists. 2020 உனக்கு பைத்தான் சொல்லி கொடுத்தது நான் தான். I know exactly what your situation was. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்கில் ஹவு டு சர்ச் our job actually. இப்போ ஒரு யங்ஸ்டர், ஃப்ரெஷரோ எக்ஸ்பீரியன்ஸ்டோ ஓகே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, டேட்டா சயின்ஸ் அல்லது டேட்டா அனலிட்டிக்ஸ் ரோலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம கோடிங்ல போய் ஒன்றும் பண்ண போறது கிடையாது, நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ கை ஸ்கொயர்ல வந்து நம்ம வந்து அந்த கோடிங்க பண்ணோம்னா 2 லைன் தான் இருக்கும், அதை போட்டா ரிசல்ட் வரும். ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் வி ஆர் டூயிங் இன் அவர் சேனல். சரியா? இன்னைக்கு நம்ம கூட வந்து இளமதி பாண்டி இருக்கிறாங்க. இளமதி பாண்டியை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும். ஷீ ஹேட் அ வெரி என்ன சொல்கிறது எக்ஸைட்டிங் லைஃப் ஸ்டோரிஸ் அவங்க வாழ்க்கையில். என் கூட வந்து அவங்க எம்பிஏ பண்ணாங்க. நாங்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் 2013 to 15 பேட்சில் வி டிட் ஆர் எம்பிஏ டுகெதர். அண்ட் அப்போ தான் எனக்கு பாண்டியை தெரியும். அண்ட் அதில் வந்து இட்ஸ் பீன் லைக் 10 years, என்னாலே நம்ப முடியல, மோர் தென் ஒரு டெக்கேட் லாங் ரிலேஷன்ஷிப். அண்ட் ஷீஸ் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஷீஸ் லைக் ஹைலி டேலண்டட் பர்சன் ஐ ஹவ் கம் அக்ராஸ். அண்ட் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் டேட்டா சயின்ஸ் ரோலில் ஷீஸ் இன் அ மிட் லெவல் மேனேஜ்மெண்ட் பொசிஷன். ரைட்டா? ஸோ அவங்களோட கரியர் எப்படி இருந்தது? ஷீ ஸ்டார்டட் ஹர் கரியர் இன் நான் ஐடி. ஐ லெட் ஹர் சே தட் எந்த மாதிரி பண்ணாங்க, எப்படி வி வெண்ட் அண்ட் அவங்க எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத. அண்ட் ஷீ டிட் ஹர் ஆஃப்டர் எம்பிஏ ஷீ டிட் ஹர் ரிசர்ச் இன் ஐஏஎம் பெங்களூர். வைல் நாங்கள்லாம் வேலையை பார்த்து போகும்போது அவங்க வந்து லைக் ஓகே இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு ஷீ கேம். ரைட்டா? ஸோ ஐ வெல்கம் யூ இளமதி பாண்டி டு அவர் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் யூ. தேங்க்யூ மனோஜ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுவும் உங்களோட பாட்காஸ்ட் இன்வைட் பண்ணதில். உங்களோட யூடியூப் சேனலில் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் யூ ஹெல்ப் மீ அ லாட் டு கெட் இன் டு ஐடி. அது மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலேயே. ஸோ கீப் யூர் குட் ஒர்க். இன்னும் லைக் இன்னும் நிறைய அது மாதிரி பண்ணணும். ஓகே. ஸோ ஹாய், ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் இளமதி பாண்டி. ஸோ நான் வந்து ஒரு மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ரூரல் ஏரியாவில் தான் நான் வந்து என்னோடய ஸ்கூலிங்லாம் படித்தேன். என்னோடய ஸ்கூலிங்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஸோ நான் வந்து மனோஜ் சொல்கிற மாதிரி ஹைலி டேலண்டட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஆவரேஜ். ஓகே. ஸோ 60 to 70% அந்த மாதிரி தான் நான் ஸ்கோர் பண்ணுவேன். என்னோடய ஸ்கூலிங்லேருந்து பிஜி வரைக்குமே அப்படி தான். பட் ஐ டோன்ட் கிவ் அப். ஸோ ஐ டூ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ அதுதான் வந்து என்னை வந்து ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸ்கூலில் வந்து நான் படித்தது பிசிஎம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். ஸோ அப்போல்லாம் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு என்னோட சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் இன் அ பொசிஷன் டு சப்போர்ட் மை செல்ஃப் ஃபினான்ஷியலி.
ஆல்சோ லைக் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என்னோட ஃபேமிலியில். ஸோ அதனால என்னோட முடிவுகளை நான் தான் எடுத்து ஆகணும், அந்த நிலைமையில இருந்தேன். ஸோ 12th வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் படித்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பதிலாக. அண்ட் அது போக வந்து கிராஜுவேஷனில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணேன், கிடைச்சிச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனில் ஒரு பையன் வாங்கிட்டான். ஸோ அதனால் கெமிஸ்ட்ரி பண்ணேன் நான் பிஎஸ்சி. ஏதோ என்ன சொல்கிறது, கோர்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்க முடியல, பட் எந்த கோர்ஸும் அது வந்து நம்ம தேர்ந்தெடுக்க. அப்படி தான் எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஆசை. பட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து அந்த ஷிஃப்ட்ல இல்லை. ஏன்னா நான் வந்து மார்னிங் ஈவினிங் ஒர்க் பண்ணணும், ஆஃப்டர்நூன் மட்டும்தான் வந்து அந்த ஷிஃப்ட்ல வந்து படிக்க முடியும். அந்த ஷிஃப்ட்ல ஹிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு அவ்வளோ வராது. பட் என்ன பண்றது, நான் கெமிஸ்ட்ரியில வந்து சரி சுவாலஜி எடுக்கலான்னு தான் போனேன். பட் சுவாலஜி வந்து என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா நான் 12th வந்து பயாலஜி படிக்கல. ஸோ மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் படித்தேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி படிக்கலான்னு சொல்லிட்டு பிஜியில் ஒரு எய்ம் ஆக்சுவலாக. ஸோ ஐ வாண்டட் டு கெட் இன் டு ரிசர்ச் அண்ட் டீச்சிங் அண்ட் ஆல். அதான் வந்து என்னோட எய்மாக இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட மார்க் தான் வந்து கிராஜுவேஷனில் தெரியும்ல. ஸோ எம்எஸ்சிலாம் கிடைக்கல. பட் ஐ கெப்ட் ஆன் ட்ரையிங் லைக். ஸோ எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உள்ளுறுதி இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்டேட் லெவல் காலேஜில் படிச்சிட்டோம், அடுத்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும். பட் அப்படின்னு அந்த மார்க்கை வச்சு நான் ஐஐடி ஜாம் எக்ஸாம்லாம் எழுதுவேன் லைக் பிஜிக்கு. இல்லை ஸோ அது வரைக்கும் நான் உன்னை நோட்டீஸ் பண்ண வரைக்கும் யூ ஸ்டார்டட் லைக் ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே வந்து இந்த என்ன சொல்கிறது, யூ நியூ த லைஃப் ரைட்டா. வாழ்க்கைனா இப்போ நான்லாம் வந்து உண்மையிலே அடிப்பட்டது அப்படின்னா 27 வயசுல தான் ரைட்டா. ஆனால் நீ வந்து லைக் 14 வயசு 15 வயசுலேயே உன்னை நீயே சப்போர்ட் பண்ணி உன்னோட ஃபுல் கரியர், எஜுகேஷன் கரியர் நீ தான் எடுத்துக்கிட்ட. ஸோ இட்ஸ் நாட் லைக் சம்மோன் ஹெல்ப் யூ. அந்த டைமில் யாருமே கைட் பண்ண ஆள் இல்லாமல் யூ ஹவ் ஒர்க் லைக் 2 times அண்ட் தென் ஸ்டடிட். இவ்வளோ பண்ணியுமே யூ காட் 60-70% ரைட். ஸோ அந்த ஒரு டைம் பீரியட் ஐ வாஸ் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ வென் வி மெட் இன் எம்பிஏ ரைட். அது வந்து லைக் இட் வாஸ் அ ரியலி இம்ப்ரெசிவ் டு நோ யூ ஹேவ் டன் சச் திங்ஸ். ஓகே, yeah. So அதுக்கப்புறம் right, tell about the MBA, IIM. Yeah, sure. So அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் லைக் எனக்கு மெரிட்டில் சீட் கிடச்சிது எம்பிஏல. ஸோ ஐ காட் அட்மிஷன் எம்பிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில். எம்பிஏ டூரிசம் கிடச்சிது, எம்பிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கிடச்சிது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணேன். எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஆக்சுவலி எனக்கு. பட் எம்பிஏ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹேட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லைக். அப்போவே நான் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன். பார்ட் டைம்னாலும் அது வந்து ஃபுல் டைம் நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி பண்ணி தான் யூஜிலாம் படித்தேன். ஸோ ஐ ஹேட் 3.5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரியர் டு ஜாயின் எம்பிஏ. அது எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷராக இருந்துச்சு. லைக் ஒரு கார்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ வந்தது. தென் எம்பிஏ படிக்கும்போது எனக்கு லைக் என்னையா அறியாமல் எனக்கு வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ்லாம் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்துச்சு. அது போக எனக்கு ப்ரொஃபஸர் தியாகராஜன் வந்து என்னை வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாரு டியூரிங் ப்ராஜெக்ட். லைக் டே அண்ட் நைட் வந்து உட்காந்து லைக் கேள்விப்பட்டேன். சாரி, அளவச்சாருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து கிரேடிங் போட்டுருவார். பட் என்ன மட்டும் இது தப்பு போய் பண்ணிட்டு அப்படி. பிகாஸ் லைக் டேட்டா கலெக்ஷன் வந்து நான் வந்து ரொம்ப என்ன சொல்லுது, ஐ வென்ட் டு தட் கம்பெனி அண்ட் லைக் அவங்க வந்து பெர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க டேட்டா கலெக்ஷனுக்குலாம். நம்ம போய் உள்ள போய் பண்ண முடியாது. அவங்க வந்து வெளியில ஷிஃப்ட் முடிஞ்சு வர நேரம் அப்பெல்லாம் நம்ம வந்து ஹார்ட் காப்பி தானே கொடுத்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணோம். அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டேன். அவர் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஸோ யூ ஹேவ் டு அதுக்கப்புறம் டேட்டாவை கலெக்ட் பண்ணி எக்ஸல்ல ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்றது அது எவ்வளவு நாளாகும், 500 வந்து. ஸோ கொஸ்டினை ஸ்ட்ரக்சர் பண்றதே வந்து அவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஒவ்வொன்றா வந்து அப்பவே லேர்ன் பண்ணிட்டேன் ரிசர்ச்ல. ஸோ அது எனக்கு வந்து டேட்டா சயின்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து லீனியர் அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் இதெல்லாம் தானே பேசிக். இது வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மெஷின் லேர்னிங் அல்காரிதமா வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பட் எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஸோ அன்டில் யூ செட் தட் லைக் இதுதான் ப்ரோக்ராமிங். எனக்கு வந்து நான் ஆர் ப்ரோக்ராமிங்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஆக்சுவலா எம்பிஏலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை பத்தி. ஆனால் எம்பிஏல வந்து SPSSல தான் வந்து போட சொன்னாங்க. அது வந்து என்ன, கோ கிளிக் 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 அவ்வளோ நமக்கு வந்து கிடைக்கும். பட் ஐ லேர்ன்ட் a lot about interpretation. ஸோ ரிசல்ட் எப்படி வந்து நம்ம இன்டர்பிரட் பண்றது. ஸோ இப்போ உள்ள எடுடெக் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ப்ராபபிலிட்டியோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லை லீனியர் அல்ஜிப்ராவிலோ வந்து அவங்க வந்து ஃபோக்கஸாக சொல்லி தர மாட்டாங்க. திஸ் ஒன்லி லைக் கோடிங், பைத்தான், அதுக்கப்புறம் எம்எல் அல்காரிதம்லேயே இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட எல்லாம் வந்து ஏதாவது அல்காரிதம்ல பற்றி நம்ம கேட்டோம்னா காஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டால் தெரியாது அவங்களுக்கு. ஸோ எதுக்கு நம்ம வந்து அந்த பேராமீட்டர்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நோ ஐடியா. ஸோ அது என்னென்னு வந்து சொல்லுவாங்களே தவிர அது ஏன் பண்ணணும் அப்படின்றதுலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூனா என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க, பட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டால் வந்து பசங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி இதெல்லாம் படித்தாதான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் லைக் கிராஜுவேட்டிங் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் என்ஜினியரிங் பேக்ரவுண்ட், எம்பிஏல வந்து ஸோ தேர் இஸ் அ ரூல், என்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிஏ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான் வந்து ஐடிக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூல போகணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் உட்காரவே முடியல. ஸோ அது நான் ஐடிலையும் வந்து வந்தது எல்லாமே வந்து பேங்கிங், பட் நான் ஆப்ட் அவுட் பண்ணது வந்து மார்க்கெட்டிங். ஸோ ஃபினான்ஸ் எனக்கு சுத்தமாக வராது. ஸோ அதனால நான் வந்து ஃபினான்ஸ்லையும் போகல. அப்புறமா வந்து எனக்கு வந்து நான் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸில் தான் வந்து நான் வந்து டெலிகாமில் போனேன், லைக் சேல்ஸ் ஜாப். ஆக்சுவலாக சேல்ஸ் ஜாப்லேயும் போயிட்டு அங்கே உள்ள மேனேஜர்ஸ்லாம், ஸோ சேல்ஸில் வரவங்க எப்படி இருப்பாங்க அவங்களாம், ஸோ தே வில் பி ஹேவிங் டிகிரி அண்ட் தே வில் பி ட்ரைன்ட் பை த கம்பெனி அண்ட் அப்படிதான். ஸோ எம்பிஏலாம் நீங்கள் வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் லைக் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோ ஐஎம் பசங்களாம் வந்து அவங்களாம் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. நான் இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ தே டோன்ட் அசைன் எனி சேல்ஸ் ஜாப் ஆக்சுவலி. ஸோ தே ஆஸ்க் மீ டு டூ லைக், ஸோ சம்டைம்ஸ் நம்மளே அறியாமல் ஒரு சில ரிப்போர்ட்ல நம்ம வந்து மேனேஜருக்கு சார் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், அப்படி பண்ணால் நல்லா இருக்கும், நம்ம ரிப்போர்ட் ஓ யூ ஆர் டூயிங் வெரி குட் ஜாப் வித் எக்ஸல், யூனோ, ஸோ யூ ஆர் இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி வந்து அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு எனக்கு. அப்புறமா வந்து டெலிகாமில் 1 இயர் வந்து என்னால் சர்வை பண்ண முடியல சேல்ஸில். ஸோ எனக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதே டெலிகாமில். அப்புறம் டேட்டா சயின்ஸ்லாம் வந்து நான் அங்கேயே வந்து ஐ ப்ராக்டிஸ்டு வித் ரியல் டைம் டேட்டா. அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஐ கெப்ட் ஆன் ட்ரைங் ஃபார் ரிசர்ச். ஸோ அப்போ தான் வந்து பிஹெச்டி நான் வந்து நிறைய ஐஎம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருப்பேன். ஸோ I couldn't clear because you know they don't ask anything about management or marketing something, so they only ask for reasoning, aptitude and all. அது வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு என்னால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. As I said, I am an average student, but I got an opportunity with IIM Bangalore that which is the program called pre-doctoral fellowship program. ஸோ அதில் வந்து ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். ஸோ அங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ டுக் லாட் ஆஃப் ரிசர்ச் கோர்சஸ், மேத்தமெட்டிக்கல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச், ரிசர்ச் மெத்தடாலஜி. ஸோ வாட் எவர் ஐ ஸ்டடிட் லைக் எம்பிஏல என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டாக பண்ணணும் அந்த மாதிரி. அது போக அங்கே தான் வந்து நான் லைக் ஐ ஸ்டார்டட் டு லேர்ன் லைக் not learn, so like I practiced a lot R programming and other there are a lot of tools other than VMware like Amos, Lisrel and all in research. Then COVID time, yeah, so இந்த இடத்துல நான் என்னோட பர்சனல் திங்ஸ் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ நான் வந்து ஒரு டிரான்ஸ் உமன், திருநங்கை. எல்லா திருநங்கைகளை போலவும் நானும் நிறைய விஷயங்களை நான் வந்து சின்ஸ் டீனேஜ் நான் அனுபவிச்சிருக்கேன் என்னோட வாழ்க்கையில். அது வந்து நான் வெளியில் யார்ட்டையும் நான் சொல்லிக்க மாட்டேன். லைக் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாகவே இருப்பேன். யார்ட்டையும் அந்த அளவு பேச முடியாது என்னால். ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஐ ஆல்சோ வாஸ் புல்லீடு. அது வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணும்போது அவங்க நம்ம புல்லி பண்ணுறாங்கன்னே தெரியாது. இப்போ தான் வந்து இந்த வேர்டில் வந்து ஸ்ட்ரெஸ், புல்லி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. பட் அப்படிலாம் வந்து என்னை வந்து அவன் இன்சல்ட் பண்ணுறான், லைக் ஹர்ட் பண்ணுறான், ஓட்டுறான் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். பட் நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அவங்களே அறியாமல் தான் அவங்க செய்வாங்க. பட் நமக்கு அது வந்து ஹர்ட் ஆகும் தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதையும் வந்து நான் கோத்ரூ பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போது என்னோட டிரான்சிஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து கோவிட்ன்ற ரீசனா இல்லை நான் வந்து ஜெண்டர் டிரான்சிஷன்ல இருந்தேன்ற ரீசனா தெரியல. எனக்கு வந்து ஜாப் கிடைக்கல. எல்லாரும் வந்து ஒரு கனவோடு இருப்பாங்க. ஐஎம் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸோ தே வில் பி பிளேஸ்ட் வித் வெரி குட் சேலரி அண்ட் என்னோட டாப் கம்பெனி ஆனால். பட் எனக்கு கிடைக்கல சுத்தமா. ஸோ அப்போதான் வந்து மனோஜ் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு எடிடெக் பிளாட்ஃபார்ம்ல ஸோ ஐ ஸ்டார்டட் டு டீச் கிட்ஸ்.
கிட்ஸ் மட்டும் லைக் கம்பெனிக்காக கிட்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி டீச் பண்ணுவேன். பட் இந்த பக்கம் நான் லைக் ப்ராக்டிஸ் a lot data science algorithm, So Python. Actually நான் வந்து I started Python, like R programming எனக்கு வந்து கடுப்பா வரும். R programming தான் நான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் அதை வச்சு மாறிடுச்சேன். பட் Python it is like just reading English. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். So you are just writing in English and like reading in English and you are just executing something as an output with the help of English. அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஐ ப்ராக்டிஸ் லாட். அதுக்கப்புறம் ஓகே கேம் டெவலப்மெண்ட் பசங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணும்போது உண்மையில சொல்றேன், ஒரு காலேஜ் கிராஜுவேட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸ்போசர் கிடைக்குமான்னு தெரியாது. ஸ்கூல் பசங்க அவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க ப்ரோக்ராமிங், இது எப்படி வரும், அந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அப்போ ஒரு காலேஜ் கிராஜுவேட்ஸ்க்கு டீச் பண்ற டீச்சர் வந்து ப்ரிப்பேர்டா போறதை விட ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து அவ்வளோ ப்ரிப்பேர்டா போகணும். ஐ என்ஜாய்ட் அ லாட். அது மட்டும் இல்லாம ஐ லேர்ன்ட் அ லாட். ஸோ அதுக்கப்புறமா டேட்டா சயின்ஸும் லைக் ஐ கெப்ட் ஆன் ப்ராக்டிசிங் லைக் கேகிள், லைக் லீட் கோட், டேட்டா கேம்ப் அண்ட் ஆல். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஐ ஹேட் அன் எக்ஸ்போஷர் வித் டெலிகாம் ஆல்சோ, லைக் so I applied everything together. So I decided, and that moment I decided, so I want to become a full time like certified data scientist. அதுக்கு முன்னாடி நான் டேட்டா சயின்டிஸ்ட் தான், பட் லைக் டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் ஐ வாண்ட் டு பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட் பிகாஸ் I came to know a lot of things about that role. ஏன்னா வந்து எனக்கு எல்லா ஸ்கில் செட்டும் இருக்கு, பட் ஏன் என்னால் முடியாது, நான் பண்ணலாமே. அந்த டைட்டில் தான் என்கிட்ட இல்லை, அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் எனக்கு. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் நான் ட்ரை பண்ணும்போது ஏதோ நிறைய பேர் இல்லை என்ன சொல்லுவாங்க, லைக் வில் கெட் இன் டு த இன்டர்வியூ, அது ஏதோ ஜஸ்ட் தே வில் ஸ்டார்ட் வித் லைக் ஷூட்டிங் சம் கொஸ்டின்ஸ் லைக் வாட் இஸ் இட், டியூப்பிள்னா என்ன, லிஸ்ட்னா என்ன, லைக் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் போட்டு காமிங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 100 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருப்பேன். 100 இன்டர்வியூ லைக் 1.5 years I have tried like but I didn't get selected. நான் வந்து ஆன்சர்லாம் கரெக்டா பண்ணுவேன். I do code, like I do like whatever scenario they give, so I execute the code and all. So but still there is some problem, like I had to work it out. என்ன பிரச்சனைனா லைக் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம யூடியூப்ல பார்க்குற வீடியோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் இன்டர்வியூல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, தே வில் கம் வித் சம் சினாரியோ வாட் தே ஆர் ஃபேஸிங் இன் தேர் இண்டஸ்ட்ரி அண்ட் தென் லைக் டீம் அண்ட் ஆல். தே வில் கிவ் யூ தட் சினாரியோ. அதுக்கு வந்து நீங்க வந்து கோட் ஜென்ரேட் பண்ணி எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டா செட்டு கூட நம்மள்ட்ட இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு சினாரியோ இதை வந்து லைக் அஸ்யூம் இட் இஸ் ஏ, அஸ்யூம் இட் இஸ் பி, அஸ்யூம் இட் இஸ் அ ஃபைல். ஸோ அதை வந்து நீங்க வந்து கோட் பண்ணி காமிங்க அப்படிமா. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நிறையா எனக்கு போகும். அதையும் வந்து நான் ஐ லைக் ஒர்க் இட் அவுட். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில கம்பெனி சாம்பிள் டேட்டா கொடுப்பாங்க. சாம்பிள் டேட்டா கொடுத்து நம்ம வந்து எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் போட்டு அனுப்பணும். ஸோ எடுடெக் பிளாட்ஃபார்ம்ல டீச் பண்றது என்னன்னா, டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் அதர் திங் தே ஒன்லி டீச் நம்பை பாண்டாஸ். பட் இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லி என்ன ப்ராக்டிஸ் பண்றோம், பைஸ்பார்க். எத்தனை இண்டஸ்ட்ரியில் எத்தனை எடுடெக் பிளாட்ஃபார்ம்ல வந்து சொல்லி தராங்கன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. இதே வந்து இன்னும் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்லாம் வந்து இப்போவும் வந்து நிறைய லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அந்த மாதிரி தான் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. பட் industry is growing rapidly than we manage, like imagine நம்ம என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அதை விட ரொம்ப ரேப்பிடா போயிட்டு இருக்கு. லைக் இப்பெல்லாம் லைக் கேராஸ், டென்சர்ஃப்ளோ அண்ட் MLflow, லாட் ஆஃப் திங்ஸ் we are practicing. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இண்டஸ்ட்ரியில் என்ன போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து லைக் we have to be very active in professional network platforms and other YouTube channels. Like if there are a lot of magazines also we have to read, like because I want to like get into research so that I do a lot of things, these kind of things. Yeah. So அந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ ஃபைனலி ஐ காட் இன்டு அ manufacturing company as a data scientist. Yeah, so that it's been like 1.5 years. It's going very good. Like yeah, I'm taking a lot of initiatives over here.
that's how yeah. So தேங்க்யூ உன்னோட ஐ நோ யுவர் ஜேர்னி ரைட்டா. ஸோ இதை வந்து இன்னைக்கு ஜாப் சர்ச் பண்ணுறவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு இன்டென்ஷனாக இருந்தது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஜாப் சர்ச் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க. நீ 100 இன்டர்வியூஸ் ஃபெயில் ஆயிருக்கேன், நான் எல்லாம் கிட்டத்தட்ட 120 இன்டர்வியூஸ் மேலே நான் ஃபெயில் ஆயிருக்கேன். தட்ஸ் த ஒன்லி கான்ஃபிடன்ஸ் வி ஹேவ் ரைட். இப்போ வந்து நமக்கு தெரியும் இன்டர்வியூவில் எப்படி பண்ணால் எப்படி வரும் அப்படின்றது. அண்ட் இப்போ எனக்கு வந்து 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று, இந்த 100 இன்டர்வியூஸ் நீ ஃபெயில் ஆனல, வாட் டிட் யூ லேர்ன், ஹவு டிட் யூ ஓவர் கம்? அது கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, யூ ஆர் இன் அ பொசிஷன் வேர் யூ ஆர் ஹையரிங் அதர் டேட்டா சயின்டிஸ்ட். 2020 உனக்கு பைத்தான் சொல்லி கொடுத்தது நான் தான். ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் யுவர் சிச்சுவேஷன் வாஸ் இன் டெக்னாலஜி. யூ ஸ்டார்டட் வித் டெலிகாமில் வந்து சேல்ஸ் அண்ட் ரீஜனல் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே பண்ணிவிட்டு ஹவு வி டாட் யூ இன் டு த டெக்னாலஜி அப்படிங்கிறது ஐ விட்னஸ்ட் இட் ரைட்டா. இதை வந்து ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்பிளைன் டு த யங்ஸ்டர்ஸ் ரைட்டா, புதுசாக ஜாப் செய்கிறவங்களாகட்டும், இவங்களுக்குலாம் நீ வந்து எப்படி ஹவு தே ஷுட் லேர்ன். பிகாஸ் நீ வந்து இப்போ டேட்டா சயின்ஸில் இருக்க, ஐ எம் நாட் இன் டேட்டா சயின்ஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே, ஐ எம் இன்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்னைக்கு ஹார்ட்டாக எல்லாரும் போய் விடக்கூடிய கோர்ஸ் அப்படின்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சின்ஸ் யூ ஆர் இன் அ பொசிஷன் வேர் யூ ஆர் ஹைரிங் அதர் டேட்டா சயின்டிஸ்ட், I want to get your perspective on how youngsters should prepare themselves for these roles. And I know data scientist is a high paying role. Normal நம்ம இப்போ எனக்கு நான் வாங்குறத விட ப்ரெஷர் அதிகமாக வாங்க முடியும் டேட்டா சயின்டிஸ்ட்டில் ரைட். ஸோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பர்சன் ஃப்ரெஷராக நீ ஒருத்தர் ஹையர் பண்ணணும் அப்படின்னா வாட் ஆர் திங்ஸ் யூ லுக் அட். ஓகே, இந்த 2 கொஸ்டின் பட் ஐ வாண்ட் த ஆன்சர்ஸ். okay, so first point I have to tell, like don't go with money. யாருமே வந்து ஸ்கில் செட்டோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் they can't pay in lakhs, right? We should have something, like even internship. நான் இன்னைக்கு ட்ரை லைக் டேட்டா சயின்ஸில் ட்ரை பண்ணுறவங்கள நான் சொல்கிறது என்னென்னா, இன்டர்ன்ஷிப் லைக் யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் இன்டர்ன்ஷிப். இன்டர்ன்ஷிப்னா இப்போது மார்க்கெட்டில் என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இது சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா, அதுதான் இன்டர்ன்ஷிப். அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கோ வித் தட் கைண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப். Like there are very good genuine internship which a lot of companies are offering. அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்கில் ஹவு டு சர்ச் our ஜாப். ஆக்சுவலி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். லைக் டேட்டா சயின்டிஸ்ட்னா ஜென்ரலாக டேட்டா சயின்டிஸ்ட்னு கிடையாது இப்போ இருக்க நிலமையில். there are a lot of industry like domain, right? like BFSI, insurance, ஹெல்த்கேர்லேயே வந்து நிறைய லைக் டிவிஷன்ஸ் இருக்குது. லைக் அதில் ரிசர்ச்சில் இருக்கவங்க, ஜெனட்டிக்ஸில் இருக்கவங்க, ஃபார்மாவில் இருக்கவங்க, அந்த மாதிரி. அப்புறம் லைக் ஜென்ரலாக லைக் என்ன சொல்கிறது, இந்த எபிடமியாலஜி, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்ப்பாங்க அவங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஜஸ்ட் லைக் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப லைக் நீஷி ஆயிடுச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்னா லைக் ஐ மென்ட் மேனுஃபேக்சரிங், ஐ மென்ட் மெஷினரி மெயின்டெனன்ஸ். ஸோ நான் வந்து அதில் தான் போக முடியும். இனிமேல் நான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நான் வந்து அந்த கம்பெனிக்கு போக முடியும். ஸோ அட்லீஸ்ட் ஐ ஷுட் ஹவ் ப்ராக்டிஸ்ட் வித் தட் கைண்ட் ஆஃப் டேட்டா செட். ஐ ஷுட் ஹாவ் தட் இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கில்ஸ். ஸோ நான் வந்து டிசைட் பண்ணது எப்படின்னா, நிறைய இன்டர்வியூ வரும், நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, பட் அவங்க கம்பெனி லைக் ஐ கேன் சே தட் they keep on taking interview but they don't recruit. But on the other hand, because why they are doing that, they want to like have some like feelings among the employees that our company is recruiting a lot, so we will be having a job security, so there won't be any problem in that. So pretty nadakudhu. And 100 more than 100 interviews la na vandu like I would have na vandu nariya interview clear பண்ணிருக்கேன். லைக் 30 to 40 இன்டர்வியூ கிளியர் பண்ணிருக்கேன். பட் ஆஃபர் லெட்டர் வராது. ஏன்னா வந்து ஏன்னா அதெல்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறமா தான் புரிய வருது. லைக் வி ஹாவ் டு வாட்ச் லாட் ஆஃப் வீடியோஸ். ஏன் அந்த மாதிரி இருக்கு அது வந்து நான் ஏன்னா மனசுல நமக்கு வந்து ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம ஏதாவது நமக்கு ஸ்கில் செட் இருக்கா அந்த மாதிரி ஒரு மனநிலைமை நமக்கு வரக்கூடாது. லைக் அதை வந்து சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஸ்டே ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் எந்த டொமைனில் நீங்கள் போகணும் அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். லைக் நீங்கள் ஹெல்த் கேரில் போகணுன்னா அந்த மாதிரி டேட்டா செட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ வரும், யூ கேன் அட்டெண்ட் இன்டர்வியூ. பட் அந்த ஹெல்த் கேர் அப்படின்ற இன்டர்வியூ வரும்போது நீங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக அதில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஒரு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி ஃபெயில் ஆனீங்கன்னா அதை நோட் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி, ஏன்னா எல்லா இன்டர்வியூலும் என்ன சொல்லுவாங்க லைக்
ஒரே மாதிரியான கொஸ்டின் தான் மோஸ்ட்லி வரும். மேபி அது மாத்தி மாத்தி கேட்பாங்களே தவிர, எக்ஸாக்ட்லி சப்போஸ் உங்களுக்கு ஆன்சரே தெரியலனாலும் யூ ஷுட் நோ ஹவு டு மேனேஜ் இட். இஃப் இட் இஸ் ராங், லைக் யூ ஹேவ் டு சே லைக் நான் வந்து தப்பா சொல்லிட்டேன், நான் வந்து இதுதான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க சொல்லலாம். அந்த இடத்துல தே வில் பி லைக் செக்கிங் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆல்சோ. லைக் கம்யூனிகேஷன்னா லைக் சும்மா இங்கிலீஷ்ல பேசுறது மட்டும் கிடையாது. ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வந்து கம்யூனிகேஷன் தான். அதுக்கு வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி தான் இருக்கணும்னு இல்லை, நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்ம வந்து வி கேன் ஹேண்டில் சச் சுச்சுவேஷன். அதுதான் வந்து அங்கே கம்யூனிகேஷன். நிறைய பேர் நினைக்கிறாங்க இங்கிலீஷில் பேசினா மட்டும் போதும் அப்படின்னும். நம்ம வந்து நமக்கு வந்து அந்த ஸ்கில் செட்டை நம்ம எதில் ஒர்க் பண்ணுறோமோ அதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது நம்ம வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். அது ஒன்று, அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இது வந்து நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது, நம்ம வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், டொமைன் சூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து ரெஸ்யூம்லாம் அப்டேட் பண்ணி ஜாப் ஸ்கில் செட்லாம் வந்து பிளாட்ஃபார்மில் அப்டேட் பண்ணி நம்ம வந்து பண்ணணுன்னு இருக்கணும். இது ஒன்று. ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து நான் சொன்னேன்னா ஆல்ரெடி. ஸோ எப்படி இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஸோ ரேண்டமாக நம்ம வந்து போகக்கூடாது. நிறையா எடுடெக் பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் தரோம், நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு they are giving, I don't know what's going on there and all, how many people are getting recruited தெரியல. பட் பெரும்பாலும் டேட்டா சயின்ஸில் இப்போ as it is a happening industry, people like transitioning from one domain, like என்ன சொல்றது, one technical skill to another one. like software engineer-ஆ இருந்து டேட்டா இன்ஜினியராக வருவாங்க. பட் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு அப்படி கிடையாது. they should have a like solid background about statistics, probability and the interpretation skills. So அந்த மாதிரி படிச்சுட்டும் வராங்க. ஏன்னா இது மோஸ்ட்லி டேட்டா சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. லைக் ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா தே ஹாவ் டு ரிப்போர்ட் டு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் டைரக்ட்லி ரெகார்டிங் த ரிப்போர்ட் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ், அவங்களோட பிஸ்னஸ் டிசிஷன்ஸ்க்கு எல்லாமே. இது ஒன்று. அப்பார்ட் ஃப்ரம் தட், இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி லைக் just forget about that IT giant companies, like consider this kind of product based company like manufacturing and other companies, like they just started. Okay, so there is no like data and like proper data, so there are a lot of things which is beyond data science and all, like data quality management. ஏன்னா ஒரு குவாலிட்டியான டேட்டா இருந்தால் தான் வந்து அடுத்த டேட்டா சயின்ஸ்குள்ளேயே போக முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. லைக் டேட்டா இன்ஜினியரிங்னோ லைக் தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் மாதிரி ரொம்ப அல்காரிதம்லாம் படிக்கணும் இல்லை, லைக் கோடிங்லாம் அந்தளவுக்கு தெரியணும்னு இல்லை. ஜஸ்ட் SQL. இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டேட்டா இன்ஜினியர், ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் SQL and PySpark. That is also another opportunity in data analytics field. ஸோ அது மாதிரி we have to choose நம்ம என்ன இண்டஸ்ட்ரியில் என்ன டொமைனில் போகணுன்றத வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம மைண்டில். அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோன்னா we can easily crack the interview. So that's how I got into, ஏன்னா I was in telecom. ஸோ டேட்டா வந்து நமக்கு வந்து நிறைய சோர்ஸில் வரும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம வந்து டேட்டா வந்து ட்ரீட் பண்ணுறதோ அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் pharma and healthcare, so they will be having a different data source. And அப்புறம் இன்னொன்று க்ளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ சில கம்பெனி கூகுள் க்ளவுட் பண்ணுவாங்க, சில கம்பெனி அசூர் பண்ணுவாங்க, சில கம்பெனி AWS பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எடுடெக் பிளாட்ஃபார்மில் சொல்லித்தராங்களான்றதான் எனக்கு தெரியாது. ஏன்னா எடுடெக் பிளாட்ஃபார்மில் என்ன சொல்லி தருவாங்கன்னா லைக் கூகுள் கோலாப், பைசாம் ஆர் விஷுவல் ஸ்டுடியோ இந்த மாதிரி வச்சு சொல்லி தருவாங்க. அப்போது ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா லைக் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும் லைக் இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி. ஏன்னா அவங்க அந்த க்ளவுட் பிளாட்ஃபார்மை ஃபேஸ் பண்ணி சப்போஸ் ஒரு எரர் வருதுன்னா அதை வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க, எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன எரர்னே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா அது வந்து நம்ம வந்து அதுக்கெல்லாம் வந்து நம்ம தான் வந்து இன்வால்மெண்ட்டோட அது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். லைக் தெர் ஆர் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் லைக் வீடியோஸ் இன் யூடியூப். அசூர்னா அசூருக்கு இருக்குது, AWSனா அதுக்கு இருக்குது, கூகுள்னா அதுக்கு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் we can try with our like credit card 1 month plan, like 1 month ஃப்ரீ ட்ரையல்லாம் இருக்குது. அதை வச்சுலாம் நான் வந்து அந்த மாதிரி அஸ்யூர்லாம் ஓப்பன் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து அங்கே இருக்க சாம்பிள் டேட்டா செட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதர் ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட் அந்த மாதிரிலாம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ப்ராக்டிஸ் அண்ட் ஐ காட் இட். ஸோ டொமைன் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டேட்டா சயின்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறவங்க. அண்ட் கோடிங் வந்து இம்பார்ட்டண்ட். என்ன சொல்கிறது, இம்பார்ட்டன்ட்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை வந்து லைக் இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் வரைங்க, அப்புறம் வந்து எனக்கு இந்த நம்பரை கொடுத்தா இந்த நம்பர் வரணும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு லைக் யூ கிரியேட் யுவர் சிச்சுவேஷன் லைக் சினாரியோ. அது மாதிரி சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸாகவே இருக்குது. அதை வந்து பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் டோன்ட் லுக் இன் டு இட், லைக் do it and execute it. If there is any error, then you have to like don't look at answers. Like ஏன்னா ஒரு கோடிங் வந்து நம்ம வந்து எத்தனை லைன், லைக் 50 லைன்லையும் பண்ணலாம், 5 லைன்லையும் பண்ணலாம் ஒரு ப்ரோக்ராம். ஸோ அது வந்து நம்ம அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது மாதிரி வந்துட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம வந்து we can do lot of things அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே வந்து இருக்கிற சுச்சுவேஷனே வேறையா இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு மூவ் ஆகிறதுக்கு 1 day ஆகும், அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ அது நிறைய there are a lot of things missing when they practice. Either they practice by themselves or with the help of mentor from other editor platforms. So that's how. Yeah. I hope whatever I told, it will be helpful. கண்டிப்பா. See, this is the same thing which I've been iterating for a few years, right? உனக்கு நான் சொன்னதும் அதே தான், இப்போ நான் வந்து என்னோட வீடியோஸில் மற்றவங்களுக்கு சொல்கிறதும் அதே தான். ஸோ லைக் என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இட்ஸ் ஓகே டு ஃபெயில். ஏன்னா இன்றைக்கெலாம் எல்லாம் வந்து 4 இன்டர்வியூ 5 இன்டர்வியூ ஃபெயில் ஆன உடனே லைக் தே ஆர் லைக் இல்லை என்னால் முடியல அப்படின்றாங்க. வி ஆர் லைக் 10 வருஷமாக நம்ம இதுக்குள்ளே இருக்கிறதுனால வி ஹவ் ஃபீல் லைக் குவைட் அ லாட். ஓகே, ஸோ நாம் வந்து இன்றைக்கி வந்து ஃபெயிலியர்ஸ் மெடல் மாதிரி போட்டுக்கிற அளவுக்கு, பிகாஸ் தேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூ அண்ட் ஐ ஹேட், ரைட்? நாம் வந்து நமக்குலாம் யாரும் பேக்லேருந்து புஷ் பண்ணுறதுக்கோ கைட் பண்ணுறதுக்கோலாம் இல்லை. எனக்கும் ஃபஸ்ட்டு நான் ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறேன்னு சொன்னோன்னே என்கிட்ட வந்து எல்லாரும் சொன்னது நீ C++ படி, ஜாவா படி. எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. C++ ஜாவானா என்னன்னு நமக்கு சொல்லி கொடுத்தா தானே தெரியும். சார் நாம் வந்து அந்த டைமில் இவ்வளோ எடுத்து வந்தோம். டு பி ஃப்ராங்க், HTML பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்கும். இதில் பைத்தான் நிறைய பேருக்கு தெரியல, பைத்தான் இஸ் வெரி வண்டர்ஃபுல் லாங்குவேஜ் லைக் டு ஸ்டார்ட் வித். அதுதான் வந்து இதுல இன்னும் ஒரு செட் இப்போ இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்றாங்க. ஓகே, உனக்கு தெரியும் எல்லா எஜுடெக் கம்பெனிஸும் இன்னைக்கு புஷ் பண்றது ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்ஸ். இஸ் இட் ரியலி வொர்த் பீயிங் a full stack data scientist? Can you be a full stack data scientist? See, data scientist itself like it's a very heavy load. ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்டிஸ்ட்னா லைக் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. இல்லை எனக்கும் இல்லை, அதனால தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். யூ would have come across a lot of resumes, right? ஒரு டீமே பார்க்க வேண்டிய வேலையை ஒரு ஆள் பார்ப்பாங்க அப்படின்றது வந்து எந்த வகையில் சாத்தியம்னு எனக்கு தெரியல. இல்லை, நான் ஏன் இதை கேட்டேன்னா, நிறைய கம்பெனிஸில் வந்து இதை வந்து எஜுடெக் மெயினாக நீ எந்த ஒரு ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சர்வீஸுக்கு போனாலும் வையேன், ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் தேர் சார்ஜிங் ஹெஃப்டி 60,000 70,000 1 lakh, ரைட்? ஐ ரியலி வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் உண்மையிலே அந்த கோர்ஸுக்கு வந்து 1 lakh ஃபீஸ் 60,000 70,000 ஃபீஸ் எல்லாம் ஒர்த்தா அப்படின்றது. அண்ட் நீயும் நானும் பண்ணும்போது we didn't spend any cost. 2015 வந்து I started my transition into IT. ஸோ சேல்ஸில் இருந்தேன் நான் வந்து I took a course for like 10,000 or 12,000. நான் ஐடிக்குள்ளே வந்துட்டேன். வந்த ஜாயினிங் பேக்கேஜ் எனக்கு வந்து ஒரு 30 சம்திங் பேக்கேஜ் கிடச்சது, ரைட்டா? ஸோ நீ பண்ணும்போதும் யூ டிடன்ட் ஸ்பெண்ட் எனி திங், ரைட்? யூ கேம் இன் டு டேட்டா சயின்ஸ், யூ டிடன்ட் ஸ்பெண்ட் எனி மணி அவுட் ஆன் எனி கோர்சஸ். யார்டையும் போய் நீ வந்து எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்கல. பட் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சென்டர்ஸுக்கு போய்ட்டு 60,000 கொடுத்தேன் 70,000 கொடுத்தேன்னு சொல்லும்போது ஐ எம் லைக், டே என்னடா பண்ணுறீங்க, இதெல்லாம் என்னோட 1 month சேலரியோட அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ வாட் இஸ் த ரிட்டர்ன் அப்படின்றது தான். தட்ஸ் வை வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்ஸுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது. சின்ஸ் யூ செட் ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்ஸ்னா லைக் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்டை ஒரே இயரில் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில். பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம், லைக் பிக் டேட்டாலாம் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது? மேபி ஸோ
சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில அவங்க தே ஆர் ஹேண்ட்லிங் ஐ ஹவ் சீன் சோ மெனி கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க டேட்டான்னு கேட்டால் 4 GB 5 GB. எனக்கு புரியுது. அதே நாங்கள் ஐம் ஹேண்ட்லிங் டேட்டா இன் லைக் எக்ஸாபைட் டெராபைட். இல்லை நானுமே வந்து ஹெச்சிஎல்ல இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி ஹெச்டிசியில் இருக்கும்போது ஐ ஹேண்டில் லைக் 1000 நோட் டேட்டா லைக் வந்து மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. அண்ட் அதுலேயுமே லைக் ஒரு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா உள்ள ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அண்ட் அதுலேயுமே நம்ம வந்து ஆர்என்டியில் ஒரு சின்ன பார்ட்டு ஹடூப்லேருந்து எடுத்து பைஸ்பார்க் வழியாக கன்சியூம் பண்ணி ஒரு ஸ்ட்ரீமிங் டேட்டா போட்டோம். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடிஞ்சது வித்தின் 1 இயரில். இன்னைக்கு எல்லாருமே லைக் ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கும்போது தான் ஐம் ஜஸ்ட் லைக் சரி ஓகே. அண்ட் சின்ஸ் யூ ஆர் இன் த இண்டஸ்ட்ரி ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ். ஓகே, படிக்கலாம், படிக்கிறது தப்பு இல்லை, லைக் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. பட் அவங்க படிக்கும் போது தே ஹாவ் டு லைக் சூஸ் லைக் அவங்க டேட்டா இன்ஜினியர் ஆகணுமா, எம்எல்ஓப்ஸ் இன்ஜினியர் ஆகணுமா, இல்லை டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணுமா, இல்லை டேட்டா அனலிஸ்ட் ஆகணுமான்னு அவங்களுக்கு தெரிய வரும். மேபி லைக் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் வென் தே ப்ரோக்ரஸ் இன் தேர் கரியர். அந்த மாதிரி எடிடெக் பிளாட்ஃபார்ம்ஸில் வச்சுருக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக சாத்தியமானா எனக்கு தெரிஞ்சு இல்லை. சரி, ஓகே. இல்லை இந்த பாயிண்ட் வந்து அது ஹைலைட். ஓகே, ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு அதில் போய் விடுறாங்க. அண்ட் ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின், இப்போ ஒரு யங்ஸ்டர் ஃப்ரெஷரோ எக்ஸ்பீரியன்ஸ்டோ ஓகே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, டேட்டா சயின்ஸ் அல்லது டேட்டா அனலிட்டிக்ஸ் ரோலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் இதை பண்ணு ஏதாவது சொல்ல முடியுமா? யா, ஸோ அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியுது, மேத்தமெட்டிக்ஸ் தெரியுது, ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எதை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம், ப்ரோக்ராமிங் லைக் பைத்தான். ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ யூ வில் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட சிலபஸ் ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. லைக் இன்டர்மீடியட் லெவல் ஆரம்பிக்கும் போது இன்டர்மீடியட் லெவல் போனால் போதும். அதுக்கப்புறம் when you got into the role then you can start with advanced level like based on your requirement. ரொம்ப ஓவர்லோட் பண்ண வேணாம். ஓகே, அது வந்து நம்ம நிறைய திங்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிக்க முடியாது. ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் வெரி பேசிக்ஸ். பைத்தான் ரோட் மேப் மேபி பேசிக்ஸ் கூட போதும் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சும்மா பைத்தான் மட்டும் படிக்கக்கூடாது. அதில் அவுட் ஆஃப் இட் லைக் கொஞ்ச நாளில் நமக்கு போர் அடிச்சிடும், என்ன வேறு நம்பரும் ஏபிசிடி மட்டும் அவுட்புட் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் வித் கேம் டெவலப்மெண்ட். லைக் ஐ ஸ்டார்டட் வித் தட் ஒன்லி. கேம் டெவலப்மெண்ட்டில் அவுட்புட் வரும்போது நமக்கு வந்து தெரியும் இஃப் எல்ஸ்னா என்ன, எல்இஃப்னா என்ன கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில், ஃபங்க்ஷன்னா அது என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கிளாஸ்னா என்ன, அதெல்லாம் வந்து நமக்கு மாடியூல்னா என்ன, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி நமக்கு வந்து அந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நான் வந்து இந்த இந்த வேலையை பண்ணேன், நான் கீவேர்ட்ஸை வந்து நான் வந்து அதை வந்து டீகோட் பண்ணி பார்ப்பேன். அது வந்து லைக் இன்பில்ட் கீவேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதுல எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன். அதெல்லாம் வந்து லைக் நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் டீகோடிட் அதை வந்து நம்ம எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாலே அது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது வந்து நீங்கள் எப்போ பண்ணணும்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு பண்ணணும். பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டோன்ட் கெட் இன்டு லைக் அல்கோரிதம் ஆல் தி சடன். ஓகே, ஸோ நம்ம வந்து படிக்கல, லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கல, லீனியர் அல்ஜிப்ரா படிக்கலைன்னா பரவாயில்ல. ஓகே, நம்ம வந்து ஒரு ஸ்கூலோ காலேஜோ போய் தான் படிக்கணும் அவசியம் இல்லை. லைக் கெட் டில்பர்ட் ஸ்ட்ராங், லீனியர் அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய புக் இருக்குது நம்மளோட இந்தியன் ஆத்தர்ஸு, அதெல்லாம் எடுத்து படித்து பார்த்துட்டு சம்மை வந்து போட்டு கூட பார்க்கலாம். ரொம்ப எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து லைக் எஃப் டெஸ்ட்னா என்ன, டி டெஸ்ட்னா என்ன, கை ஸ்கொயர்னா என்ன, அதை வந்து நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா நம்ம கோடிங்கில் போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போது கை ஸ்கொயரில் வந்து நம்ம வந்து அந்த கோடிங்கை பண்ணோம்னா 2 லைன் தான் இருக்கும், அதை போட்டால் ரிசல்ட் வரும். பட் அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, அங்கதான் மேட்டரே இருக்கு. ஸோ இன்டர்பிரேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த வர ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு தெரியணும்ல. கரெக்ட், வர ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு தெரியணும்ல. ஓகே, ஸோ பி வேல்யூனா என்ன, இந்த மாதிரி லைக் ரெக்ரெஷன். ஸோ ஒரு சில டேட்டா செட்லாம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது வேலைக்கு ஆகுமா ஆகாதா. கோரிலேஷன்லாம் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அது என்ன இருக்கு. அங்கேயே நமக்கு தெரியும் அந்த டேட்டா வந்து வேலிடான டேட்டாவா இல்லைன்னு. அப்புறம் திருப்பி போய் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உனக்கு வந்து ப்ரோக்ராமிங் மேட்டர் இல்லை, டேட்டாவை நீ எப்படி ஹேண்டில் பண்ற இதுதான் மேட்டர், ரைட்?
நீ சொல்லும்போது தான் தியாகி என்னை எம்பியில் அள வச்சது ஞாபகம் வருது. யூ ரிமெம்பர் தட் பேப்பர் கால்ட் குவான்டிடேட்டிவ் தியரி, கியூடி. ஈவன் ஈவன் நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் பாஸ் பண்ணல. ஸோ டு பி ஃப்ராங்க், நான் ஃபோர்த் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணேன். யூனோ லைக் அது வந்து ஃபோர்த் அட்டெம்ப்ட் இல்ல, ஆமா ஃபோர்த் அட்டெம்ப்ட் தான். இன்னும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே அந்த பேப்பர் இருந்துச்சு, பட் ஐ கிளியர்ட் இட் இன் ஃபோர்த் அட்டெம்ப்ட். ஸோ நான் என்ன யார் என்ன வேணா சொல்லிட்டு கூட அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஸோ ஐ லேர்ன்ட் இட் ரியலி. லைக் அதுக்கப்புறம் எனக்கு வந்து யாரும் வந்து சொல்லி தரணுன்ற அவசியம் வந்தது கிடையாது. இல்ல சி த திங் இஸ் லைக் இன்னைக்குள்ள சொசைட்டியில் வந்து ஃபெயில் ஆகிறதே தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க, ரைட்? நாமெல்லாம் எவ்வளோ ஃபெயில் ஆகிருக்கோம். ஸோ நான் இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் 2 இன்டர்வியூ போனேன், ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற. டேய், ஏன் இந்த அளவுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் ஐ எம் ட்ரைங் டு. இது வந்து நம்ம காமனாக என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சவுத் சைடு, இப்போ நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்தேன், நீங்கள் மதுரையிலேருந்து வந்தேன், ரைட்? இந்த மாதிரி சவுத் சைடில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு தாட் இருக்குது, ரைட்? நம்ம வந்து அவ்வளோ இதாக படிக்கலை, நமக்கு வந்து அவ்வளோ இதாக தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட் இருக்குது. அண்ட் சி எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபியூவான ஹைலி கேப்பபிள் டிரான்சிஷன்ஸில் யூ ஆர் ஒன் ஆஃப் தம். எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கேயோ இருந்து எப்படியோ போய் நமக்குன்னு எனக்கு பிடிச்சதே கிடைக்கவே இல்லை, ஆனால் எனக்கு கொடுத்ததுலேருந்து நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வி ஹாவ் டன். நம்ம சவுத் சைடு பசங்களுக்கு குறிப்பாக நம்ம இந்த மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பேசுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்களுக்கு வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? இங்கிலீஷ் பேசணும், அதாவது இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றது வந்து ஓவர் நைட்ல நடக்காது. நிறையா என்ன சொல்றது, நம்ம வந்து வி ஹாவ் டு ரீட் அ லாட். அது வந்து நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த புக்கு படிங்க அந்த புக்கு படிங்க, அதெல்லாம் வேலைக்காரங்க. எந்த புக்கும் படிச்சதில்லை என் வாழ்க்கையில் இது வரைக்கும். ஓகே, ஸோ நிறைய வெப் சீரிஸ் பார்க்கலாம், சப்டைட்டில் வச்சு பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இட்ஸ் நாட் ஒன்லி இங்கிலீஷ், லைக் இட் வில் பி அப்ளிகபிள் டு எனி லாங்குவேஜ். வி ஹாவ் டு இமிட்டேட். ஃபார் எக்ஸாம்பிள், நான்லாம் எப்படி மலையாளம் கற்றுக்கிட்டேன்னா ஐ இமிட்டேட் பீப்புள். மீ டூ, ரைட்? ஸோ நானும் 5 லாங்குவேஜ் அப்படி தானே கற்றுக்கிட்டேன். ஸோ ஹிந்தி வந்து உனக்கு தெரியும், நவீத் கூட பேசி தான் ஹிந்தி வந்தது. நவீதா சார் ஞாபகம் இருக்கா? அவங்க கூட பேசி தான் ஹிந்தியே வந்தது. நானும் 1 இயரா ஹிந்தி கிளாஸ் போனேன், எக்ஸாம் எழுதினேன், 2 சர்டிஃபிகேஷன் வாங்கினேன். பட் என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபெலோஷிப் கிடைச்சது, ரூரல் டெவலப்மெண்ட் ஃபெலோஷிப். ஐ காட் போஸ்டட் இன் ராஜஸ்தான். ராஜஸ்தான்னா ஜெய்ப்பூரோ ஜோத்பூரோ கிடையாது, இட் வாஸ் வெரி ரூரல். ஓகே, அங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் இல்லை, லைக் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. நம்ம ஊர்ல வில்லேஜுங்கிறது தான் அங்கே டவுன். ஸோ அப்போ அங்கே போனால் தான் வில்லேஜ்னா என்னன்னு தெரியும், ரூரல்னா என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி அங்கே மக்களோட மக்களாக இருக்கும்போது நான் வந்து அவங்கள இமிடியேட் அவங்க வந்து சொல்லும் போது நான் மனசுக்குள்ள சொல்லிப்பேன் இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து நான் அந்த வார்த்தைகள் நம்ம ஒரு நாளைக்கு என்ன வார்த்தை கற்றுக்குறோமோ அதை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். பண்ணிட்டு தட்ஸ் ஹவ் வி கேன் இம்ப்ரூவ். அது மட்டும் இல்லாமல் கிராமர் சைடு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம. லைக் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராமர் வந்து சில பேர் நம்ம வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது ஒன்று. ஸோ தட்ஸ் ஹவ். அது மாதிரி நிறையா நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, லைக் நம்மளோட கம்யூனிகேஷன் ஒரு இன்ஃபார்மல் செட்டப்ல எப்படி இருக்கும், ஃபார்மல் செட்டப்ல எப்படி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து படம் பார்த்தாலே வந்து நம்ம இங்கிலீஷ்ல பேச முடியாது. படம்னா அது வந்து அது என்ன மாதிரி சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெய்லி ரொட்டீனுக்கு பேசுற இங்கிலீஷ்ன்றது வேற, நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல பேசுறது வேற. ஓகே, ஸோ என்ன சொல்றது, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து நம்ம வந்து இமெயில் ரைட் பண்ணும்போது டியர்னு அனுப்புனாலே வந்து என்ன டியர்னு போடுறேன்னு கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஹாய் ஹலோ அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள மட்டும் போகணும். அதையுமே சொல்றேன் நான், ரொம்ப வந்து நம்மளோட தேவைகள் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், முதல்ல அதுல ஃபோக்கஸ்டா போகணும். குட், கரெக்டான ஒரு பாயிண்ட். அதாவது இந்த வேலைக்கு தான் நான் போக போறேன் அப்படின்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம பசங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் லைக் எனக்கு வந்து டேட்டா சயின்ஸ் வேணும், இல்லை என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, சார் எனக்கு ஐடியில் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐடின்றது எவ்வளோ ப்ராடான ஒரு செக்ஷன். அதில் பிபிஓ இருக்குது, பிபிஎஸ் இருக்குது, நெட்வொர்க்கிங் எல்லாமே ஐடியில் தானே வருது. விச் ரோல், அதாவது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கிளியராக டிஃபைன் பண்ணணும், ரைட்? ஸோ அதுதான் நீயோ நானோ பண்ணது. நான் பண்ணும்போதும் அதே தான், எனக்கு சேல்ஸ் வேண்டாம்,
ஓகே, ஐடியில் சேல்ஸ் வந்தது. ஸோ ஐ குட் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஃபைனான்ஷியல் சேல்ஸ் இங்கே வந்திருக்க முடியும். சேல்ஸ் வேண்டாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் இருந்தது. ஸோ அப்போ என்ன வேணும்? டெவலப்மெண்ட் வேணும். நம்ம போகும்போது தெளிவாக அதுதானே போகணும். நமக்கு வந்து பைத்தான் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு போகல, பட் டெவலப்மெண்ட் வேணும். ஸோ நீ எடுத்தது அப்படிதான், சேல்ஸ் செட் ஆகலை, நான் டேட்டாக்குள்ளே போகிறேன். நம்ம பசங்களுக்கு அந்த ஒரு கேட்டகரைசேஷன் இன்னும் வரல. ஹவு கேன் தே டெவலப் தட்? நமக்கே தெரியாது. ஆக்சுவலாக நான் வந்து எம்பிஏ படிக்கும்போது டேட்டா வந்து ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணுவேன். பட் எனக்கு தெரியல அப்படியெல்லாம் ஒரு ப்ரொஃபஷன் இருக்குமா, இது எதுக்கு பண்ணுறோன்னா, அது எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாம நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து எனக்கு அந்தளவு எக்ஸ்போஷர் இல்லை ஜாப் மார்க்கெட்டை பற்றி. அப்புறம் வெளியில் வந்து நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளே தெரியாமல் நமக்கு ஒரு ஒரு பேஷன்றது இருக்கும். பேஷனுங்கிறது சில பேர் சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரே மாதிரி இருக்கும். பட் இட் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ அது வந்து இப்போ நானே ஒரு 10 வருஷம் டேட்டாவில் ஒர்க் பண்ணேன்னா ஐ கெட் போர்ட். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட், மேபி மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நான் யோசிப்பேன். அப்படி இல்லாட்டி லைக் ஐ கேன் கெட் இன் டு சோசியல் இம்பேக்ட், ஐ கேன் ஹெல்ப் அதர்ஸ். லைக் அந்த மாதிரி தான் நம்ம வந்து லைக் வி ஹாவ் டு வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்சு போகணும். இல்லை நான் இப்படிதான் யாராலையும் நிற்க முடியாது. ஸோ அது ஒன்று. அது மாதிரி என்னன்னா, ஸோ யூ செட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரைட். ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் நான் வந்து என்னோட சிவி அல்டர் பண்ணுவேன் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. அது யாருமே பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்ம வந்து சீட் பண்றதுன்னு கிடையாது. சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. இன்னும் நமக்கு வந்து இப்போ யூ செட் நோ ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ அந்த லெட் அஸ் டேக் தட் எக்ஸாம்பிள். ஒருத்தவங்க அதை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து டேட்டா சயின்டிஸ்டாக இருந்துட்டு டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து ஏதாவது மிஸ் பண்ணுவாங்க. சிஐசிடி பைப்லைன் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணுறதுலாம் டேட்டா சயின்ஸில் வராது, டேட்டா இன்ஜினியரிங்கில் வரும். ஸோ அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி தான் பண்ணணும். ஐ நோ சம் பேசிக்ஸ். ஓகே, எனக்கு வந்து பேசிக்ஸ் தெரியும். பட் நான் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எல்லா ரெக்ரூட்டரும் வந்து ஒரு பர்ஃபெக்டான கேண்டிடேட் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ தே வில் பி லைக் லுக்கிங் ஃபார் சம்திங் ஓரளவு லைக் மேக்ஸிமம் ஸ்கில்ஸ் மேட்ச் ஆகுதா. அப்போது நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த இடத்துல வந்து. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் படிக்கணும். அதுல இருந்து தான் மோஸ்ட்லி கொஸ்டின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது ரெக்ரூட்டரோட நம்ம வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணாலே லைக் அந்த இடத்துலயே நமக்கு வந்து 50% நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ ஹி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட், ஹியர் ஷி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். அது ஒன்று. குட், எக்ஸாக்ட்லி பாண்டி. ஸோ இப்போ வந்து நாம் வந்து இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக நீ வந்து ஒரு ஜாபுக்கு போகிறது என்ன அப்படிங்கிறது, நாம் எப்படி நீயோ நானோ வந்து எப்படி இதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது. ஓகே, இன்னைக்கு ஓகே, ஸோ எப்படி சொல்கிறது, இஸ் தேர் எனிதிங் யூ பர்சனலி வாண்ட் டு டெல் டு த யங் கம்யூனிட்டி? anyone, so it's let it be like outside job market, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும். ஏன்னா நாமெல்லாம் வந்து அவ்வளோ அடி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ when we search for jobs, வேலை இல்லாமல் எத்தனையோ நாட்கள், ஃபேமிலியிலேருந்து எவ்வளோ ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க, ஃபினான்ஷியலாக எவ்வளோ இதெல்லாம் தாண்டி we sat in a position, right? அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து லைக் மற்றவங்க சொல்கிற மாதிரி ஐயோன்னுலாம் நம்ம இல்லை. ஓகே, we are in a okay position. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு who are especially who are searching for a job or like who are in a troubled mind, is there anything you want to say? அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஒரு 12th ஸ்டாண்டர்டில் நமக்கு இருக்கிற அந்த தீவிரம் வந்து ஒரு வேலை தேடுறதுல இல்லைன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு சிலபஸ் இருக்கும், நம்மளை வந்து மானிட்டர் பண்ண, நம்மளை வந்து என்ன சொல்கிறது, ஒரு உற்சாகப்படுத்த உத்வேகப்படுத்த ஆள் இருப்பாங்க, டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி போகிறோம். ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்டோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இருக்கிற நிலைமை வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்காது. ரொம்ப வந்து தீவிரமாக இருப்பாங்க, மார்க் எடுக்கணும், ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே வந்து தீவிரத்தை வந்து நம்ம வந்து இன்டர்வியூவில் காமிக்கணும். இன்டர்வியூ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, ஒரு ஒரு கோர்ஸ் நம்ம எடுக்கிறோன்னா இன்னைக்கு என்ன நம்ம வந்து படித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளானை நம்ம போடணும். இந்த மந்தில் நம்ம வந்து இது முடிக்கணும். அது முடிக்கிறதுனா சும்மா வீடியோ பார்க்குறது மட்டும் கிடையாது. நான் வந்து அதை கோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்றத நம்ம டிக் அடிக்கணும். ஸோ அதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரணும். நம்ம வந்து நடுவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். பட் நமக்கு வந்து ஒரு மாதிரி லைக் இஃப் இட் இஸ் ஃபெயில் லைக் ஒரு மாதிரி இருக்கும். பட் அது மனம் தளரக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கு அடுத்தாப்புல போயிட்டு இருக்கணும். அது மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து ரொம்ப
என்ன சொல்கிறது, அவங்க வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க நிறைய பேர். பட் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ரியலி இன்ட்ரெஸ்டிங். அந்த மாதிரி லைக் நல்ல கான்வர்சேஷன்லாம் இருக்கும். சில பேர் வந்து ஒரு எடுத்தோடனே லைக் கோடிங்க்கு போவாங்க, நீங்கள் கோடிங் கிளியர் பண்ணாதான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் டோன்ட் வரி அபவுட் தட். லைக் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஓகே, அதான் நான் சொல்லுவேன். So it was really nice, Pandi. Unoda time, you have given quite a lot, right? So I really hope this interview will be inspirational to many of the youngsters, right? And நம்மளோட journey, right? Whatever we are trying to share, I hope இது ஒருத்தர் ரெண்டு பேரை ஹெல்ப் பண்ணா கூட I'll be more than happy, and I know you as well. உனக்கும் அதே தாட் ப்ராசஸ் தான், ரைட்? ஸோ ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ஜாப் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த ஐடி, ரைட், ஐ நோ யூ ஒர்க் வித் ஃபியூ NGOs அண்ட் அதர் செட்டப், ரைட்? ஸோ அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், வாட் யூ ஹவ் சீன், லைக் நீ இப்போ சொன்னல ராஜஸ்தான் ரூரல், ஐ நோ ஹவ் த சிச்சுவேஷன் இஸ் தேர். ஐ வாண்ட் கெட் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யூ. ஸோ ஏன் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு உள்ள ஜாப் தேடுறவங்கெல்லாம் வந்து என் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக அது இல்லை இது இல்லை, எனக்கு இது இருந்தால் தான் நான் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு தாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ரைட்? அண்ட் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து 50,000 ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கிடுறாங்க, ஆனால் 40,000 ரூபாய்க்கு லேப்டாப் வாங்க மாட்டேன்றாங்க. ஸோ தட்ஸ் த சிச்சுவேஷன், ரைட்? 40,000 ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கினா அவனால் வந்து 1,00,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட முடியும். தே கேன் ப்ராக்டிஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் கோ. அந்த ஒரு தாட் வர்றதில்லை. ஸோ ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்பிளைன் தம் ஹவு டஃப் life have you seen, right? So that they will know how they are in a good position. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த சோஷியல் மீடியா என்ன பண்ணுதுன்னா FOMO, ரைட்டா? யாரோ ஒருத்தர் வந்து பீச்சில் உட்காந்து சோடா குடிச்சிட்டு என்கிட்ட வந்து 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோஸ் தான் வைரல் ஆகுது. உண்மையில என்ன நடக்குது? அதாவது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரோக்ரஸ் ஆகணும். நம்ம வந்து நம்மளை வந்து நம்மளோட மட்டும்தான் கம்பேர் பண்ணணும், அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ மனோஜோட கோலோ இல்லை வந்து மனோஜோட பாத்தோ டிஃப்ரெண்ட், என்னோட இளமதியோட கோலோ பாத்தோ டிஃப்ரெண்ட். ஓகே, நீங்கள் கடந்து வந்த பாதை வேறையாக இருக்கும், நான் கடந்து வந்த பாதை வேறையாக இருக்கும். அதே மாதிரி என்னோட கோல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களோடது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இல்லையா? எப்படி கம்பேர் பண்ணணும்னா, நான் போன வருஷம் எப்படி இருந்தேன், இந்த வருஷம் என்னவா இருக்கேன், நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், ஸோ நான் வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன், இப்படி தான் நம்ம வந்து நம்மளை நாம கம்பேர் பண்ணிக்கணும். அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து என்னை எவால்வேட் பண்ணுவேன் ஒவ்வொரு வருஷமும். எத்தனையோ பேர் எதோ வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அஸ் யூ ஆஸ்க்ட் மீ அபவுட் ராஜஸ்தான், அங்கெல்லாம் வந்து பெரும்பாலான ஸ்கூல்ஸ் நான் பார்த்த வரைக்கும் என்னோட கணிப்பு ஆக்சுவலாக என்னன்ட்டு நான் வந்து டேட்டா வச்சு நான் சொல்லலை. நிறையா ஸ்கூல்ஸில் வந்து லைக் சயின்ஸ் குரூப் இருக்காது. ரூரல் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஒன்லி இந்த ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அந்த மாதிரி கோர்சஸ் தான் இருக்கும். அதனாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாங்க நிறைய பேர், நான் பிஏ ஒரு ரீல் பார்த்தேன். இப்போ வந்து யாரோ ஒரு பையன்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ படிச்சிருக்கேன். பிஏனா பிஏல என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ ஜென்ரல் படிச்சிருக்கேன். திருப்பி கேட்பான், பிஏ ஜென்ரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்ல ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி. ஓ அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி இமிட்டேட் லைக் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது ரொம்ப எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு அவங்க வந்து மேலே வராங்க. இங்கே நம்ம ஊரில் என்ன இருக்கும், ஒவ்வொரு ரூரல் ஸ்கூல்லேயும் வந்து சயின்ஸ் குரூப் இருக்கும், வொகேஷனல் இருக்கும். ஸோ இங்கே உள்ள காலேஜஸில் வந்து ஒவ்வொரு மேஜரில் இருக்கு, லைக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ ஒருத்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ, அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை வச்சு அவங்க கண்டிப்பாக மேலே வரணும். ஒருத்தர் வந்து ஒருத்தர் கம்பேர் பண்ணக்கூடாது. எனக்கு அது இல்லைன்றத விட என்கிட்ட இது இருக்குது, நான் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்றதான் யோசிக்கணும். Good, Pandi. So thank you for spending this wonderful time with me, right? So I am sure this podcast might help a lot of people. Okay, so ரொம்ப நன்றி, ரைட்டா? அண்ட் ஆஃப்டர் 10 years உங்களோட லாங் டைம் பேசுனது வந்து லைக் கோவிடுக்கு அப்புறம் ஐ திங்க் இப்போ தான் நாம் வந்து இவ்வளோ லாங்காக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், ரைட்? கோவிடோட அதுக்கப்புறம் யூ ஆல்சோ வென்ட் டு ஜாப், அண்ட் நமக்குமே வந்து இந்த செட் ஜாப் ஹெக்டிக் ஆகிடுச்சு.
ஸோ ஹோப் டு மீட் யூ அகெயின். நாம் இன்னும் இது மாதிரி நிறைய ஒகேஷன்ஸில் வில் ட்ரை டு கொலாபரேட் அண்ட் let's help the community. Let's give back what we took. Okay? Yeah, sure. Thank you, Manush. Thank you you for inviting me for your podcast. Okay, so looking forward to have more to help the community and people. Yeah. Thank you. See you. Thank you. Bye. Bye.